லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நான் ஒண்ணும் அந்த அம்மா கிட்ட வம்புக்கு போகல. அந்த அம்மாவாதான் என்கிட்ட பிரச்சனைக்கு வராங்க. சரியா? நான் என்னமோ பிரச்சனை பண்றேங்கிற மாதிரி பேசாதீங்க. சரி. என்ன இது? பழைய நியூஸ் பேப்பர் மாதிரி இருக்கு. எதுக்காக பழைய பேப்பரை எடுத்து வச்சிருக்கணும்? என்ன இது? ச்சே, ஒண்ணும் புரியலையே. அப்படி என்னதான் இருக்கு இந்த பேப்பர்ல? (2016) போட்டிருக்கு. 2016னா 6 வருஷம் பழைய நியூஸ் பேப்பர் இது. இதை எதுக்காக இவ எடுத்து வச்சிருக்கா தேவையில்லாம? ஏதோ ஒண்ணு இடிக்குதே. ஐயோ, அவ வந்துட்டா போல இருக்கு. என்னம்மா இங்க ஏ ரூம்ல என்ன பண்றீங்க? அதுவா மித்ரா? ஒரு பெருச்சாலியை நான் பார்த்தேனா, அதை அடிக்கலான்னு துரத்திக்கிட்டு அது பின்னாடியே ஓடி வந்தேன். அது நேரா உன் ரூமுக்குள்ள வந்துருச்சு. அதான் அத காணோன்னு தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க போச்சு அது? ஆமா ஆமா, ரொம்ப பெரிய வயசான பெருச்சாலிதான். தேவையில்லாம இங்க எல்லாத்தையும் போட்டு புரட்டிக்கிட்டு இருக்கு. அத சரியான நேரத்துல எப்படியாச்சும் பிடிக்கணுமா? மவளே, என்னையா பெருச்சாலின்னு சொல்ற? இருக்கட்டும் இருக்கட்டும், ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன்னை பத்தி எனக்கு ஒரு துப்பு கிடைக்காமையா போயிடும். அன்னைக்கு வச்சுக்கிறேன்டி உனக்கு. சரி சரி, நீ இங்க எங்கேயாவது இருக்கான்னு பாரு, நான் வெளியில போய் பாக்குறேன். நான் அந்த நாகலட்சுமி அம்மா பற்றி சொன்னதை நீ கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோ. அந்த அம்மா பிரச்சனைக்கு போகாமல் இருக்கிறது தான் மித்ரா உனக்கு நல்லது. சிஸ்டர். டாக்டர் சொல்லுங்க டாக்டர். இன்னைக்கு நோ மோர் அப்பாயின்மெண்ட்ஸ். ஓகே, ஐ அம் ஜஸ்ட் எக்ஸாஸ்டட். 2 மணி நேரத்துக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். டாக்டர், அது இன்னும் நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு. அவுட் பேஷண்ட்ஸ் வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுங்க. ஏதாவது எமர்ஜென்சி கேஸ்னா டாக்டர் சுரேஷ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகே? ஓகே டாக்டர். ஓகே. ச்சே, என்ன லைஃப் இது? 24 ஹவர்ஸும் வேலை வேலைன்னு. பா, கொஞ்சம் கூட நம்மளால பர்சனல் டைமே எடுத்துக்க முடியல. மற்றவங்களுக்கு ஹெல்த் அட்வைஸ் கொடுக்குற டாக்டர்னா இப்போ எனக்கே இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு. பொண்டாட்டி பிள்ளைங்களா ஒரு ஊர்ல, நம்ம ஒரு ஊர்லன்னு என்ன லைஃப் இது? என் பேரன் பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கான். அப்படியே என் பையன் மாதிரியே இருக்கான். பேச்சு சிரிப்பு எல்லாமே அவனை ஜெராக்ஸ் எடுத்த மாதிரியே இருக்கான். உன் தாத்தா கரெக்டான நேரத்துல தான் போன் பண்றாரு. சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? உங்ககிட்ட பேசி 2 நாள் ஆச்சு. இன்னைக்காவது பேசலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்களே போன் பண்ணிட்டீங்க. சரி,
நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ம் சாப்பிட்டேன். என்னங்க டல்லா பேசுறீங்க? உடம்பு எதுவும் சரியில்லையா? உடம்புலாம் நல்லதா இருக்கு வாசு, மனசுதான் சரியில்லை. நீயும் வினயும் கோயம்புத்தூர்ல போய் உட்காந்துட்டீங்க. இங்க நான் மட்டும் வீடு ஹாஸ்பிட்டல்னு மாத்தி மாத்தி ஏதோ மிஷின் மாதிரி ஓடிட்டு இருக்கேன். எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. நாங்க சீக்கிரமா சென்னைக்கு வந்துருவோம். சரிங்க, உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷனா இருக்கட்டுமே. ஒரு 2 நாள் முடிஞ்சா கோயம்புத்தூருக்கு வாங்கன்னு சொல்ல மாட்டீங்கல்ல? ஏங்க, நானா உங்களை வர வேண்டாம்னு சொன்னேன்? ஒவ்வொரு தடவையும் போன் பேசிட்டு இருக்கும்போது வாங்க வாங்கன்னு கூப்பிடுறேன். நீங்க தான் ஹாஸ்பிட்டல்னு கதின்னு கிடக்குறீங்க. குடும்பம், பொண்டாட்டி, புள்ளைக்குன்னு கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க. அப்பதான் நீங்க சந்தோஷமா இருக்க முடியும். நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா என்ன பண்றது? என் பையன் லைஃப் தான் இப்படி ஆயிடுச்சே. அவன் கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல வாசுகி. அதான் நான் இங்கே தனியா இருக்கேன். ஆனா இதுவே எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. வேற குழந்தைங்களா இருந்தா வச்சுக்கே இந்த பிரச்சனைகளா இருக்காது. அவங்களே ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருந்திருப்பாங்க. எவ்வளவு கவலை இருந்தாலும் அவங்களோட விளையாடி அவங்க முகத்தை பார்த்தா எல்லாமே காணாம போயிடும். என்ன நமக்கு அதெல்லாம் கொடுத்து வைக்கல. என்னங்க நீங்க எதுக்கு இவ்ளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? நாம நிறைய புண்ணியம் தாங்க பண்ணியிருக்கோம். அவ்வளவு சீக்கிரம் கடவுள் நம்மள கைவிட்டுற மாட்டாரு. அட என்ன வாசுகி, இதுக்கு மேல கடவுள் என்ன கைவிடுறது? நம்ம குடும்பம் தான் செதஞ்சு போய் கிடக்க. உங்க வருத்தம் எனக்கு புரியுதுங்க. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம குடும்பம் செதஞ்சு போயிடல, நல்லாதான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடுங்க. கடவுள் நம்ம பக்கம் தான் இருக்காருன்னு நீங்க நம்புங்க. என்னமோ நீ சொல்ற, ஆனா என்ன என் மனசுதான் நிம்மதி ஆக மாட்டேங்குது. நீங்க ஒத்தையில இருந்தா இப்படிதான் நிம்மதி இல்லாம இருப்பீங்க. நீங்க கிளம்பிங்க வாங்க. நிம்மதி மட்டும் இல்ல, சந்தோஷமும் சேர்ந்து கிடைக்கும். என்ன சொல்ற நீ? எனக்கு புரியல. ஆமாங்க, நீங்க அடுத்த ஃப்ளைட்ட பிடிச்சு உடனே இங்க கிளம்பி வாங்க. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்குங்க. சர்ப்ரைஸா? என்ன வாசு சொல்ற? அப்படி என்ன விஷயம்? நேர்ல வாங்க, எல்லாத்தையும் போன்ல சொல்ல முடியுமா? சரி, நீ இவ்ளோ சொல்ற, நான் வராமலையா இருப்பேன்? நான் உடனே ஈவினிங் ஃப்ளைட்ல வரேன். விக்ரம், உன்னை பாக்குறதுக்காக உன் தாத்தா கிளம்பி வந்துட்டு இருக்காரு. உன்னை பார்த்தா அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா? அத சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. நீயே ஒரு நாள் நேர்ல பார்க்கும்போது தெரிஞ்சுப்ப. அண்ணி, அண்ணி, இத புடிங்க. உங்களுக்கு பிடிக்குமேனு மசாலா டீ போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். குடிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு டீயை உங்க லைஃப்ல நீங்க குடிச்சிருக்கவே மாட்டீங்க. ஸ்பெஷலா உங்களுக்காகவே போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். குடிங்க அண்ணி. அண்ணி, நீங்க என் மேல கோவமா இருப்பீங்கன்னு எனக்கு புரியுது. இங்க பாருங்களேன், நான் வேணும்னே மித்ரா கிட்ட அப்படி நடந்துக்கல அண்ணி. அது ஏதோ என்னையும் அறியாம கிறுக்கு பிடிச்ச மாதிரி நான் அப்படி நடந்துக்கிட்டேன். அண்ணி, நீங்க என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ் அண்ணி. அத நினைச்சு நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன்னு தெரியுமா அண்ணி? அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்ககிட்ட மட்டும் இல்ல, அந்த மித்ரா கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கேன். நான் உண்மையாவே சொல்றேன் அண்ணி. இப்பவே போய் நான் அந்த மித்ரா கிட்ட மன்னிப்பு கேக்குறேன். ஒன்னும் தேவையில்லை நாகு. நீ பண்ண தப்ப உணர்ந்துட்டல, அதுவே போதும். ரொம்ப நன்றி அண்ணி. இப்போ அது டீ குடிங்க. இந்தாங்க, குடிங்க அண்ணி. ஸ்பெஷல் டீ. இப்பதான் நீங்க அண்ணி. அண்ணி, உங்ககிட்ட இப்படி கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. மித்ரா நம்ம வீட்டு வேலைக்காரி தானே.
நீங்க ஏன் அவளுக்கு இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கறீங்க? அவ அப்படி என்னத்தை தான் பண்ணிட்டா? நீ ஏன் இப்படி கேக்குறன்னு எனக்கு நல்லாவே புரியுது நாகு. நம்ம ஊர்க்காரங்களுக்கு பொதுவாவே வேலைக்காரங்கன்னா நம்மளோட அடிமைங்கிற நினைப்பு தான். அதனால அவங்க மேல வீட்டுக்காரங்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்க தான் செய்யும். எல்லார்கிட்டயும் இருக்கிற இந்த பொது பார்வை உங்ககிட்டயும் இப்ப இருக்கு. அதுதான் இப்ப பிரச்சனையே நாகு. அது மட்டும் இல்ல நாகு, மத்த வேலைக்காரங்க மாதிரி மித்ரா கிடையாது. இந்த வீட்டுல எத்தனையோ வேலைக்காரங்க இருந்தாங்க. ஆனா அவங்க எல்லாம் இந்த வீட்டுல இருந்து எதையாவது எடுத்துட்டு போகணும்னு தான் பாப்பாங்க. காய்கறியில ஆரம்பிச்சு மளிகை சாமான்ல இருந்து எல்லாத்தையுமே கையில எது கிடைச்சாலும் வீட்டுக்கு தானே எடுத்துட்டு போனாங்க. அதை நான் என் கண்ணாலேயே பார்த்திருக்கேனே. ஆனா மித்ரா அப்படி கிடையாது. இந்த வீட்டுக்குள்ள அவ என்னைக்கு வந்தாலோ அன்னையிலிருந்து அவ இதை தாவிடாதான் நினைக்கிறா. எதையுமே நாம சொல்லி செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. யாருக்கு என்ன தேவையோ அதை அவளே உணர்ந்து செஞ்சிருவா. எல்லாத்துக்கும் மேல தானியாவை அவ சொந்த மகளா நினைச்சு பாத்துக்கிறா. இதை விட வேற என்ன வேணும்? 6 மாசத்துக்கு மேல இந்த வீட்டுல யாருமே வேலை செஞ்சது கிடையாது. ஆனா மித்ரா 6 வருஷமா நம்ம வீட்டுல இருக்கிறா. அவளுக்குன்னு அவ இதுவரைக்கும் எதையும் செஞ்சுக்கிட்டதே கிடையாது. ஏன் சம்பளம் கூட கேட்டது கிடையாது. இந்த குடும்பத்தை அவ்வளவு அழகா அவ குடும்பம் மாதிரி பாத்துக்கிறா. இது போதாதா அவ்வளவு உயர்வா பேசுறதுக்கு? அண்ணி 6 வருஷமாவா? என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. ஆமா நாகு, என்னமோ புதுசா தெரியாத மாதிரி கேக்குற. அவ இங்க வரும்போது நரமாச கர்ப்பிணியா இருந்தா. அவ பையன் இப்போ 2ஆம் கிளாஸ் படிக்கிறான். அப்படின்னா 6 வருஷம் தானே? ஆமா 6 வருஷம் தான் ஆகுது. அப்படின்னா அவ 2016ல தான் இந்த வீட்டுக்கு வந்தாளா? அப்பதான் அவ இந்த வீட்டுக்குள்ளேயே வந்தா. அண்ணி 2016ல எந்த மாசம்? ஆமா, எதுக்கு நீ இந்த மாசம் எல்லாம் கேட்டுட்டு இருக்க? சும்மா அண்ணி தெரிஞ்சுக்கலாமேன்னு தான் கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க டீ குடிங்க, டீ குடிங்க. உங்களுக்காக ஸ்பெஷலா போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். மித்ரா, நீ இந்த வீட்டுக்கு வந்த வருஷமும் உன்னோட ரூம்ல பார்த்த நியூஸ் பேப்பர்ல இருந்த வருஷமும் ஒன்னா இருக்கே. அந்த பழைய நியூஸ் பேப்பருக்கும் மித்ராவுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு தோணுது. அது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டா மித்ராவோட பூர்வீகத்தையே கண்டுபிடிச்சிடலாம். நாகு, விட்டுடாத, இத கண்டுபிடிச்சே ஆகணும். டீ குடிச்சிட்டீங்களா? கொடுங்க, நான் இதை எடுத்துட்டு போய் வைக்கிறேன். யோ சீக்கிரம் வாயா. உன்கிட்ட எல்லாம் போய் சொன்னதுக்கு நானே போய் எடுத்துட்டு வந்திருப்பேன். வயசான காலத்துல ஆடி அசைஞ்சு பூமர் அங்கிள் மாதிரி வந்துட்டு இருக்க. மாப்பிள, யாருக்கு வயசாச்சு? தினமும் 10 கிலோமீட்டர் ஓடணும் தெரியுமா? இன்னைக்கு கூட 9வது கிலோமீட்டர் ஓடும் போது எங்க அக்கா எழுப்பி காப்பி கொடுத்துட்டா. அதுக்கு நான் என்ன பண்றது? யோ, நீ எந்திரிக்கதே 7 மணிக்கு தான். இல்ல அங்க ஓடுறேன் இங்க ஓடுறேன், சும்மா ஏதாவது கதை விடாதியா. பக்கெட் தூக்க வக்கல்ல ஜாகிங் போறா. மாப்பிள, டேங்க்ல தண்ணி இல்ல மாப்பிள, பைப்ல தண்ணி வரல மாப்பிள, அதான் லேட் ஆயிருச்சு. அப்புறம் இது என்னது? அது மாப்பிள, டேங்க்ல தண்ணி இல்லையா, அப்புறம் மோட்டர் போட்டு பைப் வழியா தண்ணி ஏற்றி அதே பைப் வழியா தண்ணியை இறக்கி ஓப்பன் பண்ணி தண்ணியை பிடிச்சி கொண்டு வந்திருக்கேன். யோ, எல்லாத்துக்கும் ஒரு காரணத்தையும் கதையும் உன்னால மட்டும்தான் என் வம்சம் சொல்ல முடியும். ஆமா, இதுக்கு மேல வேற என்ன காரணத்தை சொல்ல முடியும்? அப்பா மாப்பிள, இன்னைக்கு காலையில இருந்து ஒரு வேலை கூட பண்ணல, அதுக்குள்ள டயர்ட் ஆயிடுச்சு. ஆனா இந்த புண்ணாக்கு மட்டும் காலையில் எந்திரிச்சு பல்லு கூட வளர்க்காம நமக்கு ஏதாவது வேலை ரெடியா வச்சிருக்குமே, அப்படி ஏதாவது லிஸ்ட் போட்டு சொன்னாலா? தெரியலையா, அந்த கிழவி இன்னும் எந்திரிக்கல போல, ஒன்னும் சொல்ல. பாப்போம். சொல்லலையா? ஒரு வேலை கூட பண்ணல, அதுக்குள்ள பயங்கர டயர்டா இருக்கு மாப்பிள. ஏன் மாப்பிள, உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லணுமே. சிங்கமா நெளியாத, என்னன்னு சொல்லியா? ஐயா ஒன்றும் இல்லை மாப்பிள, இடுப்பு வலிக்குது, கொஞ்சம் முட்டு கொடுத்துக்கிறேன், ரிலாக்ஸ்டா இருக்கு. அது என்னன்னா மாப்பிள, எனக்கு நம்ம கொஞ்ச நாளா யாரையாவது லவ் பண்ணணும் போலவே இருக்கு மாப்பிள. இந்த லவ் மூடி என்ன தூங்குறாம டிஸ்டர்ப் பண்ணுது. இதை பத்தி நீ என்ன நினைக்கிற? எனக்கு தெரியும், தேனை பத்தி தான் நினைக்கிற. நிக்கவே வக்கில்ல, இதுல உனக்கு லவ் வேற கேக்குதா? இங்க வந்து உன்னால நிக்க முடியல, முதுகு வலிக்கு தானே சாஞ்ச.
தேனை பத்தியா நினைக்கிற? யோ பூமர் அங்கிள், மூஞ்சில தண்ணி ஊத்துனா பேரம் பேத்தி பார்க்க வேண்டிய வயசுல தேனு பாலுன்ட்டு. யோ தேனை பத்தி நினைப்ப. தண்ணி ஊத்துறாத. அப்புறம் என் சட்டை நனைஞ்சிச்சுன்னா அந்த புண்ணாக்கு முட்டை என்ன இதுக்காக ஸ்பெஷலா கழுவி ஊத்தும். மித்ரா வர. வாமா மித்ரா வா. என்ன மாப்பிள்ள? என்ன மித்ரா, வெளியில எங்கேயாவது போகணுமா? டிரைவர் தம்பி ரெடியா இருக்கா? மாப்பிள்ள ரெடியா இருக்கான், கூட்டிட்டு போவான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வினய், உங்ககிட்ட தான் பேசணும்னு வந்தேன். மித்ரா, நீங்க 2 பேர் பேசிட்டு இருங்க, நான் அந்த பக்கமா நிக்கிறேன். நீங்க எதுக்கு தனியா போகணும்? இல்லம்மா, நீங்க 2 பேரும் ஏதாவது பர்சனலா பேசுவீங்க, நான் எதுக்கு நந்தி மாதிரி குறுக்க? அதனால தான் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸே வேணாம், நான் போறேன். ஓகே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க இங்கே இருக்கலாம். ஓகே. நீ சொல்லு மித்ரா. அது சாரி வினய். சாரியா? எதுக்கு? நீங்க சொன்னதை நான் அப்ப கேட்கல. என்ன சொல்ற மித்ரா? எனக்கு புரியல. இல்ல, நீங்க அந்த அம்மா கிட்ட ஜாக்கிரதையா இருன்னு சொன்னப்போ நீங்க சொன்னதை உதாசீனப்படுத்திட்டேன். ஆனா நீங்க சொன்ன மாதிரி அந்த அம்மா என் ரூம்குள்ள வந்து எதையோ தேடி பார்த்தாங்க. என்னது இந்த புண்ணாக்கு மட்டும் வந்து தேடி பார்த்தாளா? அப்படின்னு வந்து தேடி பார்த்தா? மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள இது? ரூம்ல வந்து தேடுறாங்கன்னா அப்ப ஏதோ சந்தேகம் வந்திருக்குன்னு தான் அர்த்தம். மித்ரா, நீ நம்மளோட பழைய விஷயங்களை ஏதாவது வச்சிருக்கியா? நம்ம சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோஸ், கல்யாண ஆல்பம், அந்த மாதிரி ஏதாவது? இல்ல, பழைய வாழ்க்கையோட ஞாபகங்கள் எதுவும் வரக்கூடாதுன்னு தான் அதெல்லாம் நான் அப்பவே தூக்கி எறிஞ்சிட்டேன். அந்த அம்மா தேடினாலும் எதுவும் கிடைக்க போறதில்லை. சாரி வினய், இதெல்லாம் உங்களை ஹர்ட் பண்ணணும்னு சொல்லல. அப்ப இருந்த மனநிலைமைக்கு எனக்கு எதுவும் வேண்டான்னு தோணுச்சு. அப்போ மித்ரா, இப்ப இருக்கிற நிலைமைக்கு வேற ஏதாவது வேணும்னு தோணுதா? இப்போவும் வேண்டான்னு தான் தோணுது. ஆனா நீங்க தான் இப்படி என் முன்னாடி வந்து நின்னு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கீங்களே. சீக்கிரம் நீங்க 2 பேரும் கிளம்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நான் வரேன். ஐயோ மித்ரா. யோ, அவளுக்கு தோணுது தோணல, உனக்கு என்ன வந்துச்சு? நல்லா போயிட்டு இருக்க விஷயத்துல வாட்டவை வச்சுட்டு சும்மா இல்லாம. அத ஓட்டவைன்னு சொல்லிட்டியா? அது சும்மா இருக்கும், சும்மா இருக்காது. அதை விடு. இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த புண்ணாக்கு முட்டை ரூம் வரைக்கும் வந்து ஏதோ தேடி இருக்கான்னா அவளுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னு தானே அர்த்தம். மாப்பிள்ள, நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன? ஆமா ஆமாம் சார். இந்த புடவை நல்லா இருக்கா அண்ணி? இதே மாதிரி நான் உங்களுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுக்கவா? அம்மா, ஏதாவது வேணுமாமா? டீ காஃபி ஏதாவது எடுத்துட்டு வரவா? எனக்கு எதுவும் வேண்டாம்மா, நான் இப்பதான் டீ குடிச்சேன். அம்மா, உங்களுக்கு ஏதாவது வேணுமா? என்ன இருக்கு? இல்லம்மா, ஜூஸ் இருக்கு, எடுத்துட்டு வரவா? ஜூஸா? என்ன ஜூஸ்? ஆப்பிள் ஜூஸ் இருக்குமா? எனக்கு ஆப்பிள் ஜூஸ் எல்லாம் பிடிக்காது, எனக்கு ஆரஞ்சு ஜூஸ் தான் வேணும். போ. பாட்டி, வாங்க வாங்க, உட்காருங்க. பாட்டி, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். ஓ, சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸ்? அது ஸ்கூல் 3 days லீவ். 3 days லீவா? எதுக்கு லீவ் விட்டாங்க? அதுவா, சாட்டர்டேவும் சண்டேவும் லீவு, மண்டே கிருஷ்ண ஜெயந்தி. 3 days லீவ் பாட்டி. அப்படியா கண்ணு? ஆமாம் பாட்டி, எனக்கு செம்ம ஜாலியா இருக்கும். நம்ம வேணா இந்த 3 days லீவுக்கு வெளியே எங்கேயாச்சும் டூருக்கு போலாமா பாட்டி? என்னது டூரா? டேய், இப்பதானே நம்ம எல்லாரும் வெளியில போயிட்டு வந்தோம், அதுக்குள்ள என்ன உனக்கு டூர் வேண்டி கிடக்குது?
காசு என்ன உங்க அம்மா நட்டு வச்ச மரத்துல அப்படியே காய்ச்சி தொங்கிக்கிட்டு இருக்கா? டூர் போகணுமாமே டூரு இந்த துரைக்கு.